Sari ga sagari re ga ma pa ga pa ma pa da pa da ni da ni sa da sa ni. Hi singers, welcome to Singeasy and welcome to vocal training exercise. So இந்த எக்ஸசைஸில் என்ன பண்ண போகிறோன்னா vocal dynamics and volume control improve பண்ணுற எக்ஸசைஸ் தான் இதுவும். ஆனால் கொஞ்சம் இன்டர்மீடியேட் அண்ட் எக்ஸ்பர்ட் லெவலில் இந்த எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் இது பிகினருக்கு புரிகிற வகையில் சொல்லித்தரேன். பட் ஸ்டில் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்லோ பண்ணி கூட நீங்கள் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் வச்சுருக்க ஸ்ருதி ஏ தான். எல்லா எக்ஸசைஸுமே நம்ம ஏ ஸ்ருதியில் தான் பண்ண போகிறோம். பிகாஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேத்துக்கும் காமனாக இருக்கிற ஸ்ருதி தான் ஏ. சாரி கா சகரி ரே கா மா ரே மா க. ஸோ நான் எப்படி பாடுறேங்கிறத கவனித்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாடுற பேட்டர்ன் லவுடான வால்யூமில் பாடணும். அதுக்கப்புறமா செகண்ட் வர பேட்டர்ன் வால்யூமை நல்லா சாஃப்ட் பண்ணி பாடணும். முடிஞ்சால் ஹஸ்கி வாய்ஸில் கூட பாடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் வாய்ஸ் டைனமிக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஃபிலிம் சாங்ஸ் பாடும்போதெல்லாம் இந்த வாய்ஸ் டைனமிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வாய்ஸோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னை நம்ம லவுட் வால்யூம்லேயே ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அப்போ இன்னும் கிளியராக புரியும் பிகினர்ஸ்க்கு. ஸோ நான் இப்போ மெட்ரோனம் 80 வச்சு இந்த பேட்டர்னை ஸ்லோவான ஸ்பீடில் எல்லாமே லவுட் வால்யூமில் பாட போகிறேன். ரெடி? 1 2 3 4. சாரி கா சகரி ரே கா மா ரே மா க கா மா பா கா பா மா மா பா தா மா தா பா பா தா நீ பா நீ தா தா நீ சா தா சா நீ. ஸோ இந்த பேட்டர்ன் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சா ரீ க அதே ஆர்டரில் வருது. அதுக்கப்புறம் சா கா ரி, அந்த ரீகாவோட பிளேஸை ஜம்பிள்டாக போட்டிருப்பாங்க. சா ரீகாக்கு அப்புறமா க ரி அப்படின்னு மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ரீகாமாவை ரீ மாக. ஓகேங்களா? இதனால என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஜம்பிள்டு காம்பினேஷன்ஸ் பாடுறதுக்கும் உங்கள் பிச்சிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு இது நம்ம இவ்வளோ ஸ்லோவாக இந்த எக்ஸசைஸை பண்ண போகிறது இல்லை, கொஞ்சம் ஸ்பீடாக தான் பாட போகிறோம். ஸோ நீங்கள் இந்த எக்ஸசைஸ் வால்யூம் கண்ட்ரோலாக பண்ணும்போது நீங்கள் மெட்ரோனம் இல்லாமையே இந்த எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ எப்படின்னா சாரி க சகரி ரே கா மா ரே மா க கா மா பா க பா மா மா பா தா மா தா பா பா தா நீ பா நீ த தா நீ சா த சா நீ. ஓகேங்களா? இப்போ இப்போ தான் நம்ம அந்த வால்யூம் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். இதே பேட்டர்னை ஃபர்ஸ்ட் 3 லெட்டரை லவுடாக பாடுறீங்க, அடுத்து லோ சாஃப்டாக பாடுறீங்க. அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பாட போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த செகண்ட் ஒன் பாடுறது ரொம்ப ஹஸ்கியாக சாஃப்டாக பாடி ட்ரை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக கேட்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் லவுடாகவே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பட் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? ரெடி? சாரி க சகரி ரே கா மா ரே மா க கா மா பா க பா மா மா பா தா மா தா பா பா தா நீ பா நீ த தா நீ சா த சா நீ. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் இவ்வளோ தான். இதே என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சாரி க சகரி ரே கா மா ரே மா க கா மா பா க பா மா பா தா மா தா பா பா தா நீ த தா நீ சா த சா நீ.
ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பீடு எப்போ பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் டு எக்ஸ்பர்ட் லெவல் சிங்கிங், அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி மியூசிக் நாலேஜ், அதாவது கர்நாடிக் மியூசிக்லாம் கற்றுருக்கீங்க, பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்லோவாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணுறது தப்பே கிடையாது. எவ்வளோ ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களோட பிச்சிங் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்ருதியோடு எப்படி பாடுறது, ஸ்ருதி பாக்ஸோட அந்த வாய்ஸ் மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டே வரும். சப்போஸ் இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கூட நீங்கள் விட்டுருங்க. மற்ற எக்ஸசைஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து எக்ஸ்பர்ட் லெவலில் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ். எல்லா பிளேபேக் சிங்கர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு வால்யூம் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் தான் வந்து எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஒரு லீடிங்கான வாய்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தான் இந்த எக்ஸசைஸை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் இதை சொல்லி தந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிறதே ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி சிங்கிங் பற்றின நிறையா டிப்ஸ் தெரிஞ்சுக்கவும், தமிழ் ஃபிலிம் சாங்ஸை எப்படி ப்ரொஃபஷனலாக பாடுறது அப்படிங்கிறது கற்றுக்கிறதுக்கும் சிங் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு சிங் ஈஸி அண்ட் மேக் யுவர் சிங்கிங் ஈஸி.